நான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. இந்த கவுன்சிலிங்கில் என்னுடைய பிஎம்ஆர் லெவல் மட்டும் நான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் செக் பண்ணும்போது என்னோடய பிஎம்ஆர் 1200 இருந்துச்சு. ஆனால் இப்போது எனக்கு 1500 கிலோ கேலரி இருக்குது. ஸோ இதை நான் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இதை மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் நான் வெயிட் லாஸே பண்ண முடியும் அப்படின்னு என்னோடய கோச் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லி பேசிஸில் ஹெர்பலைஃப் பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கும்போது இந்த 6 பேராமீட்டர்ஸை செக் பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஏஜ், செகண்ட் ஒன் உங்களுடைய பாடி ஏஜ், ஹைட், வெயிட், உங்களுடைய பிஎம்ஐ, பிஎம்ஆர் அண்ட் பாடி ஃபேட். இந்த 6 பேராமீட்டர்ஸும் தெரிஞ்சால் தான் உங்களால் வெயிட் லாஸ் சூப்பராக பண்ண முடியும். இது ஏன்றதை இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஹெர்பலைஃப் ஷேக் எடுக்கிறீங்க. நீங்கள் ஒன் டைம் ஷேக் எடுக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 11 டேஸ்க்கு மேலே ஒன் டைம் ஹெர்பலைஃப் ஷேக் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களால் வெயிட் லாஸ் ப்ராப்பராக பண்ண முடியாது. வெயிட் லாஸ் ப்ராசஸ் அப்படின்றது அதிகமான ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸையும் கம்மியான கேலரியும் பொறுத்து தான் வெயிட் லாஸ் நடக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஃபேட் லாஸ் ப்ராசஸும் நடக்கும். ஸோ அப்போ கேலரி கம்மியாக இருக்கிறதுக்காக ஒரு வேளை ஷேக் எடுத்துகிட்டு மற்ற 2 வேளை உங்களால் ஹெல்த்தி ஃபுட் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் குறையும். அப்படியே தான் மெயின்டெனன்ஸ் ஆகும். ஐடியல் வெயிட்க்கு உங்களால் ரீச் ஆக முடியாது. நீங்கள் ஐடியல் வெயிட் வரணும் அப்படின்னா கம்பல்சரி ஹெர்பலைஃப்பில் 2 வேளை ஷேக் எடுங்க, ஒரு வேளை மட்டும் ஹெல்த்தியான மீல்ஸ் எடுங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களால் ஐடியல் வெயிட் சீக்கிரமாக ரீச் ஆக முடியும். சில பேருக்கு இந்த ஐடியல் வெயிட் ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெய்லி பேசிஸில் 1 ஹவருக்கு மேலே நீங்கள் ஒர்க் அவுட் இல்லைனா ரன்னிங், வாக்கிங், ஜாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்னுமே கேலரி பேசஸ் ரொம்ப லோ ஆகும். அதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஈஸியாக ரன் ஆகும். இது நான் டெய்லி பேசிஸில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். காலையில் ஷேக் எடுக்கிறேன், மதியம் சாப்பாடு எடுக்கிறேன், திரும்ப நைட்டும் ஷேக் எடுக்கிறேன். இதை தவிர்த்து 3 வேளை ஒரு நாளைக்கு நான் அஃப்ரெஷ் குடிக்கிறேன் அப்படின்றவங்க கம்பல்சரி ஹெர்பல் லைஃப்பில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சாலட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாடிக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா மேக்ரோ நியூட்ரிஷனும் முக்கியம், மைக்ரோ நியூட்ரிஷனும் முக்கியம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஷேக், அஃப்ரெஷ் எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எதில் கிடைக்கும் அப்படின்னா ஹெர்பல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சாலட்ஸில் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணும்பொழுது இந்த சாலட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. செல்லுலாஸ், மல்டிவிட்டமின் இது 2மே பெஸ்ட்டாக உங்களுக்கு வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் ப்ராசஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஓகே சார், நான் இதையும் எடுத்துட்டேன், பட் ஆனால் எனக்கு பிஎம்ஆர் லெவல் கண்ட்ரோல் ஆகலை. ஐடியல் பிஎம்ஆர் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. ஹெர்பல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஹெர்பல் கண்ட்ரோல் இந்த சாலட்ஸை நீங்கள் உங்களுடைய டயட்டில் ஆட் பண்ணி எடுங்க. வெயிட் லாஸ் உங்களுக்கு சூப்பராக நடக்கும். அது எப்படி சார் ஹெர்பல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணால் மட்டும் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா இதில் 3 விதமான இன்க்ரீடியண்ட்டான டீ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா க்ரீன் டீ, பிளாக் டீ, ஊலாங் டீ. ஸோ இது 3ஓட டீ வேல்யூ சேர்ந்து கெஃபைனோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட பிஎம்ஆரோட மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பூஸ்டப் பண்ணுற டைமில் உங்கள் வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, ஃபேட் லாஸ், இன்ச் லாஸ் இது எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெர்பலைஃப் ஷேக் எடுத்து வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிஎம்ஆர் வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டை எந்த மாதிரி டயட்டில் ஆட் பண்ணி எடுக்கணும்னு உங்கள் வெல்னஸ் கோச்சை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை ஸ்கின்காக இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கணும், எப்படி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கணும், இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டயட் பிளானோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.